வணக்கம். செல்வகுமாரின் அத்தியாயம் 6 2024 டிசம்பர் 30 திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யக்கூடிய உலகம் அறிவோம், விழிப்போம், காப்போம், வாழ்வோம் என்கின்ற விழிப்புணர்வு தொடரில் இன்றைக்கு அத்தியாயம் 6 நேற்றைக்கு கடல் நீரோட்டங்கள் பற்றி பார்த்தோம். கடல் நீரோட்டங்கள் பற்றி நான் யாரிடமும் கேட்டு தெரியாவிட்டாலும் நானே முயன்று தவறி கற்றதன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவலையும் தற்பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த கல்வி அறிவிலையும் கற்றறிந்த கடல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நண்பர், கடலிலே மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய பட்டதாரி மீனவர், அதாவது கடல் தொழில் செய்பவர் ஒரு நண்பர் அவர்களுடன் இன்றைக்கு கடல் பற்றியும், அதாவது அரபிக்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய நண்பர் அவர். அரபிக்கடல் கொஞ்சம் நீரோட்டம் குறைவாக இருந்தாலும் அங்கேயே நீரோட்டம் தற்பொழுது சவாலாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான மேலும் விவரங்களை, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறது, அவர் 35 ஆண்டு கால மீன்பிடி அனுபவம் கொண்ட பட்டதாரி, அவருக்கு கடல் இப்பொழுது எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது, நீரோட்டங்கள் எப்படி இருக்கிறது, மீன் வளம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, கடலோட மீன் வளத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், மீன்பிடித்தில் இருக்கக்கூடிய சவால்கள், நீரோட்டம், பொதுவாக நீரோட்டம் சவால் எப்படி இருக்கிறது குறித்து ஒரு கலந்துரையாடலை நடத்த இருக்கிறேன். அதை இதோடு இணைத்திருக்கிறேன், அனுமதியோடு பதிவு செய்து இணைத்திருக்கிறேன். கேட்டு பயன்பெறுவோம். அவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியும் இறுதியில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள், வாழ்த்துங்கள். இணைந்திருப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் செல்வகுமார் பேசுறேங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இப்போ நம்முடைய கடல் நீரோட்டம், கடல் வெப்பநிலை உயர்வு தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு, அதாவது என்னுடைய வானிலை ஆய்வறிக்கையின்படி நான் ஒரு 30-35 வருஷமா ஆய்வு பண்றதுல, 42 வருஷமா ஆய்வு பண்றேன், 34 வருஷமா வானிலை அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்பொழுது வருடத்துக்கு வருடம் கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டே போகுது. கடல் நீரோட்டம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கா தெரியுது. இது என்னுடைய கணிப்பு. நான் சொல்றது சரிதானா? அது உங்களுடைய வாழ்க்கையில அதோட நீரோட்டம், கடல் வெப்பம், இந்த காற்று, இயற்கை மாறுபாடு, நீங்கள் கடல் தொழில், கடல்ல போய் செய்யறதுனால, ஆழ்கடல்லாம் போறதுனால உங்களுக்கு இது தொடர்பா உங்களுக்கு தெரியும்னு சில தகவல்களை கேட்டு பெறலான்னு உங்கள்கிட்ட கேட்குறேங்க ஐயா. அப்படியே உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே உங்களுடைய தகவல், உங்களுக்கு தெரிந்ததை, நடந்தது, இதுவரைக்கும் நடந்தது, இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. பணிவுடன் வேண்டுகிறேன். ஓகே. நான் 15 வயசுல இருந்து கடல் தொழில் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி ஐயா. அப்புறமா நாங்க முன்னாடி எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த நீரோட்டங்கிறது எங்களுக்கு ஒரு பேசும் பொருளாவோ தொழிலுக்கு இடையூறாவோ இருந்தது கிடையாது. இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற இது வரையறைக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஒரு 15 வயசுல இருக்கும் பொழுதே உங்களுக்கு நீரோட்டத்தை பத்தி அப்பவே தெரிஞ்சுதா? நீரோட்டம் நம்ம கடலை இருந்துச்சா? நீரோட்டம் இருக்கும், பெரியவங்க சொல்லுவாங்க நீரோட்டம் இருக்குன்னு. நமக்கு தொழிலுக்கு இடையூறா இருந்தது கிடையாது. நம்ம நீரோட்டத்தை பார்த்து இது திருப்பி வந்ததும் கிடையாது. அப்புறம் நாங்க தொழில் பண்ணிட்டு தான் இருப்போம். அதை சமாளிச்சு தொழில் பண்ற மாதிரி உள்ள நீரோட்டம் தான் இருக்கும். அது இவ்வளவு நாட்களா நீடிக்கவும் செய்யாது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தொழில் பழகி நமக்கும் இந்த நீரோட்டம் எப்படி, எந்த டைம்ல எல்லாம் வருது, எந்த டைம்ல போகுது, அந்த மாதிரி எல்லாம் நமக்கும் தெரிய ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இப்போ ஒரு 5 வருஷமா, 5-6 வருஷமா அந்த நீரோட்டங்கிறது ஒரு பேசும் பொருளாவே இருக்கு. வலுவா இருக்கு, அதிகமா இருக்கு, ஸ்பீடு அதிகமா இருக்கு. நாங்க முன்னாடி எல்லாம் பேசுனது கிடையாது. நீரோட்டம் அதிகமா இருக்கிறங்கிறத நாங்க பேசும்படியா இருந்தது கிடையாது. முதல்ல கடல்ல காத்து மட்டும் தான் பாப்பீங்க, இப்ப நீரோட்டத்தையும் பார்க்க வேண்டிய போச்சு. நீரோட்டத்தையும் பார்க்க வேண்டியது. முன்னாடி எங்களுக்கு காற்று அறிவிப்பு எங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த நவீன காலகட்டத்துல எங்களுக்கு அறிவிப்பு எல்லாமே செல்வகுமார் சார் மூலமா கிடைக்குது. மற்றபடியும் நம்ம
நன்றி 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 நன்றி. அந்த அறிவிப்புகளை கேட்டுட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி காத்துக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்றோம். அது ஓகே. ஆனா நீரோட்டங்கிறது ஒரு 5-6 வருஷமா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகே ஓகே. இருக்க அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களால தொழில் பண்ண முடியவில்லை. முடியாம உள்ள கண்டிஷன்ல இருக்கு. நாங்க கடல்ல நைட்ல பாரு சோட்டு போட்டு போட்டு நேர நிக்கணும் அப்படிங்கறதுக்காக அலைக்கு போட்டு நேரா நிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாரு சோட்டு போட்டு கிடப்போம். நங்கூரம் போட்டு நேரா இருக்கும். அதுலயே ஒரு 20-25 நாட்டிக்கல் மைல் தூரம் ஒரு நைட்ல மட்டும் நம்மள கொண்டு போற மாதிரி அத பாரு சோட்டு போட்டு இருந்தோம். நோத்திட்டு போயிடுது. அது இல்லன்னா அது இல்லாம நம்ம சும்மா கிடந்தோம்னா இதுக்கு டபுளா கொண்டு போயிடும். ஓ ரைட் ஓகே. அப்ப அப்படி இருக்குது நீரோட்டத்தோட ஸ்ட்ராங். ஓகே ஓகே. அதுல நம்ம தூண்டி போட்டு தொழில் பண்ணுவோம். தூண்டி போட்டோம்னா அங்க பாறைக்கு இடையில தூண்டி மாட்டி சிக்கி அத நம்ம ஒரு வெயிட் போட்டதா கீழே இறக்குவோம். மேல தூண்டி எல்லாம் நீரோட்டம் வந்து படகு இழுத்துட்டு போறதுனால உங்களுக்கு வந்து வடையா இருந்து போயிருது, தூண்டில் மாட்டிக்கிறது எல்லாம் பண்ணிடுது. இந்த மாதிரி நிறைய நஷ்டங்கள் எங்களுக்கு வரும். அப்போ நாங்க வந்து என்ன பண்ணணும்னா அடுத்து அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு எங்களை கொண்டு போயிடுது. நம்ம ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு ஒரு மீடியம் சைஸ் படகுல நம்ம தொழில் பண்ணோம்னா இந்த ஏரியா வரைக்கும் தான் நம்ம தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயம் உள்ள படகுகள் எல்லாம் அதை தாண்டி நீரோட்டத்தை தாண்டி வேற எங்கேயாவது போய் தொழில் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால நம்ம இந்த மீடியம் சைஸ் படகுகள் எல்லாம் போக முடியாது. அப்புறம் அந்த நீரோட்டம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தொழிலும் பண்ண முடியாது என்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வரும்போது நாங்க திருப்பி கரைக்கு வர வேண்டியதா இருக்கும். அது என்னைக்கு இந்த நீரோட்டம் மாறுதோ அன்னைக்கு எங்களுக்கு கடலுக்குள்ள போற மாதிரி இருக்குது. ஆனா அந்த நீரோட்டம் வந்து எங்களுக்கு ஒரு 3 மாசம் வரைக்கும் இப்படி ஸ்ட்ராங்கா இழுக்குது. இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி காலகட்டங்கள்ல இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதாவது முன்னாடி எல்லாம் இவ்வளவு 3 மாசம் இழுக்காது. இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்ப அது இன்னும் 1.5 மாசம் கூடுதலா இருக்குது. கண்டிப்பா. இப்போ அரபிக்கடல்ல தானே நீங்க மீன் பிடிப்பீங்க, குமரி கடல்ல மீன் பிடிப்பீங்களா? நாங்க குமரி கடல்லையும் மீன் பிடிப்போம், அரபிக்கடல்லையும் மீன் பிடிப்போம். ஆனா நான் குமரி கடலுக்கு மீன் பிடிக்க போகாம நிறைய நாள் ஆகுது சார். இப்ப ரீசெண்டா வந்து அக்டோபர்ல குமரி கடல்ல மீன் பிடிக்க போயிருந்தோம். அங்க ஸ்டார்ட் ஆச்சு நீரோட்டம் அக்டோபர்ல. ஆமா ஆமா. அக்டோபர்ல அங்க என்ன நீரோட்டம் எப்பா அது அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நம்ம நாங்க வந்து தூண்டில நிறைய லைன் நீட்டுவோம். லைன் நீட்டும் போது அத நம்ம பத்தி எடுத்துட்டு அப்புறமா அந்த இடத்த பிடிக்கணும்னா நம்மளால முடியாது. ஆமா 25 நாட்டிக்கல் கொண்டு போயிடும் அந்த லைனே. கன்னியாகுமரியில போய் இறங்குனீங்கன்னா இல்ல லட்சத்தீவுக்கு போயிடும். நாங்க தூத்துக்குடி பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அங்க இருந்து அப்படியே 25 நாட்டிகள் கொண்டு போயிடும். அப்புறம் இந்த லைன் எல்லாம் பத்தி எடுத்துட்டு நமக்கு ஓடி அங்க போய் முடியாது. ஆனா நீரோட்டத்தை எடுத்து ஓடும் போது 2 நாட்டிகள் தான் கிடைக்கும் 1 மணி நேரத்துக்கு. நமக்கு 8 லிட்டர் 9 லிட்டர் டீசல் செலவாகும் 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு ஆனா 2 நாட்டிகள் தான் போயாச்சுன்னா நமக்கு ரொம்ப நஷ்டமாயி போயிடும். ஆனா இப்போ குமரிக்கடல் அரபிக்கடலை விட வங்கக்கடல்ல இலங்கையை ஒட்டி நீரோட்டம் ரொம்ப வலுவா இருக்குங்கய்யா. அரபிக்கடல்ல இந்த இப்ப நீரோட்டம் வந்து இன்னும் 2 மாசத்துக்கு நீடிக்கும் போல் தெரிகிறது. நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ மீன்பிடித்தல் தொழிலுக்கெல்லாம், கடல் தொழிலுக்கெல்லாம்? இது வந்து கேரளா அந்த குமரி முனையில இருந்து வங்கக்கடல்ல இருக்கிறது. அது சொல்ல வரல. குமரி முனையில இருந்து நம்ம கோழிக்கோடு கண்ணூர் பகுதி வரைக்கும் இது இருக்கும். அதை தாண்டி போயாச்சுன்னா இது கம்மியா இருக்கும். அப்ப நாங்க இந்த காலகட்டங்கள்ல அங்க போய் தொழில் பண்ணாலும் எங்களால தொழில் பண்ண முடியும். தாண்டி போனா கம்மியா இருக்கு. ஆமா ரைட் ஓகே. கம்மியா இருக்கு. அப்ப நம்ம அந்த இடம் தாண்டி போய் தான் தொழில் பண்ண மாதிரி இருக்கு. இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மீடியம் சைஸ் படகுகள் ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போயிட்டு நம்ம எங்க இருந்து கிளம்புறோமோ அங்க திருப்பி வரணும் இல்லையா? ஆமா ஆமா. அதனால அந்த படகுகள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு போய் தொழில் பண்ண முடியாது. அவங்க
பண்ணுவாங்கன்னா வேற வழி இல்லை. நமக்கு இங்க இருந்து அங்க கண்ணூர் பகுதி அதை தாண்டி அங்க போய் அந்த கரையில புடிச்சிட்டு அங்க இருந்து டீசல் ஐஸ் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து தொழிலை கிளம்பி இந்த காலகட்டங்கள்ல அங்க தொழிலை முடிச்சிட்டு அங்கேயே கரைக்கு வர மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஊரை தாண்டி இன்னொரு ஊர்ல எல்லாம் போய் தொழில் பண்ணும்போது அங்கேயும் சில சிக்கல்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் நாங்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். மாலத்தீவு போவீங்க, இது லட்சத்தீவு போவீங்களா ஐயா? லட்சத்தீவு பகுதிக்கெல்லாம் நாங்க அங்க பெர்மிஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சார் தொழில் பண்ண முடியும், மீன் பிடிக்க முடியும். ஓ, அந்த அந்த யூனியன் பிரதேசத்துல பர்மிஷன் கொடுக்கணும் மீன்வளத்துறை. ஆமா ஆமா ஆமா. நம்ம லட்சத்தீவுக்கு போய் மீன் பிடிக்கணும்னா அவங்க பெர்மிஷன் உண்டுன்னா மட்டும்தான் நம்மளால மீன் பிடிக்க முடியும். ஓகே, அந்த யூனியன் பிரதேசம். அதனால நமக்கு பெர்மிஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நம்ம போவோம் சார். ஓ, நன்றி நன்றி நன்றி. ஆனா இப்போ நாளுக்கு நாள் நீரோட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிறீங்க லட்சத்தீவு வரைக்கும், அதாவது ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கலான்னு. ஆனா இப்போ நீரோட்டம் குமரி கடலையே வலுவா இருக்குது, இது லட்சத்தீவு வரைக்குமே வலுவா இருக்கு. நீங்க கர்நாடக கரையோரம் போய் தான் மீன் பிடிக்கலாம் போல் தெரியுது. கர்நாடக கரையை தாண்டி கொஞ்சம் உள்ளே ஆழமா போய் அந்த இடத்துல தான் மீன் பிடிக்கலாம் போல் தெரிகிறது வரக்கூடிய நாட்கள்ல. ஓகே ஓகே, உங்களுடைய தகவலுக்கு நன்றி, மிக்க நன்றி. வேற ஏதேனும் தகவல் இருக்கா ஐயா? கடல்ல ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள், அதாவது மீன் இனப்பெருக்கம் வருஷம் முழுக்க நடைபெறுது இல்லை இப்போ? மீன் இனப்பெருக்கம் உண்மை சொல்லணும்னா முன்னாடி பார்த்த ஒரு சில மீன்களை இப்ப எங்களால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓ, இயற்கை. நாங்க கரையில அந்த வாவல் மீன் சொல்லப்போனா நிறைய மீன் உண்டு. கரையிலே எங்களால நிறைய மீனை பார்க்க முடியும். இப்ப எதையுமே எங்களால பார்க்க முடியல. அந்த மாதிரி மீனெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நான் 15 வயசுல கடல் தொழிலுக்குன்னு நான் போன டைம்ல நாங்க பார்த்த மீன் எல்லாம் இப்ப எங்களால பார்க்க முடியல சார். அப்ப இப்போ இருக்கக்கூடிய மீன் அது வெப்பமான கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள்னு சொல்லலாமா? அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா நிறைய மீன்களை எங்களால பார்க்க முடியல. ஆனா இப்போங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுது சார். இந்த மத்திங்கிற மீன் இப்ப நிறைய கூடி இருக்கு, அதிகமா இருக்குல்ல மத்தி? மத்தி மீன் இருக்கு சார், ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு கிடையாது சார். முன்னாடி எல்லாம் மத்தி எல்லாம் சொல்ல போனா கரையிலேயே அந்த மண்ணிலேயே வந்துடும். அந்த அலையை அடிச்சு அந்த அதுக்கு கூடவே கரையிலேயே பொறுக்கி எடுப்பாங்க. ஓ, மேல ஏறும். ஓகே ஓகே. ஆமா, அந்த மணல் திட்டுலயே வந்துடும். அந்த அழிக்க கூட அப்படியே கரையில அழிக்க கூட அடிச்சு அந்த மணல் திட்டுலயே அதை துடிச்சு கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மத்தி மீன் நிறையவே கரையில வரும். ஆனா இந்த ஒரு 2-3 வருஷமா நான் அந்த மத்தி மீனை பார்க்கக்கூடியது ரொம்ப கம்மியா தான் இருக்கு சார். ஓகே ஓகே. அதாவது இப்போ அதாவது கடல் தொழில் செய்யறதுல லாபம் இல்லை, ஏதோ நம்ம அன்றைக்கு அதனாலதான் அதாவது மீன் விலை மீனவர்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும். இடைத்தரகர்கள் கொஞ்சம் அதிகமா போகுது, மீனவர்களுக்கு தான் நிறைய மீன்களுக்கு அந்த வருமானம் வரும். இதுல லாபம் யாருக்குன்னா இடைத்தரகர்களுக்கு தான். ஓகே ஓகே ஓகே. நம்ம கடலுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த மீனை பிடிச்சிட்டு வரோம். ஆனா நம்ம விலை நிர்ணயம் நம்மளால பண்ண முடியல. அந்த மீனை பிடிக்க மட்டும்தான் நம்மளால முடியுது. அந்த மீனுக்கு விலைய நிர்ணயம் பண்ண எங்களால முடியல. அதை வாங்கக்கூடியவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க. நாங்க ஒரு பொருளை எங்க போய் வாங்கினாலும், எந்த ஷாப்புக்கு போய் ஒரு பொருளை வாங்கினாலும் அவங்கதான் விலைய நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எங்களோட மீனை எங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியல, பிடிக்க மட்டும்தான் முடியல. அதாவது மீன் வளம் குறைஞ்சிருக்குது. மீன் நிறைய இருந்தா கூட மீன் வளம் குறைஞ்சிருக்கு. என்னுடைய சர்வீஸ்ல மீன் வளம் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த நீரோட்டத்துல மீன் எதிர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த நீரோட்டத்துல மீன்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? மீன் எதிர்த்து வரும். மீன் எதிர்த்து தான் நிக்கும். எப்பவும் நீரோட்டத்தை எதிர்த்து தான் நிக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நீரோட்டம் இருக்கும் போது அது கொஞ்சம் அந்த நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். போராட வேண்டி இருக்கு, அதுவே எதிர்க்க முடியல. போராடிட்டு தான் இருக்கும். மீன் எப்பவுமே நீரோட்டத்தை எதிர்த்து தான் நின்றுட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அதுக்குள்ள போனா போராடி பிடிக்கலாம், ஆனா டீசல் செலவு அதிகமாகும். அதான் இப்ப பிரச்சனை உங்களுக்கு. நமக்கு செலவு அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப நீரோட்டத்துக்கு கூட போகும்போது நமக்கு ஈஸியா எங்க வேணாலும் போயிடலாம். ஆனா திருப்பி
மாத்தி வரணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நமக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த நீரோட்டத்துக்கு ஏதாவது அறிக்கை கொடுக்கணுமா, காற்று அறிக்கை மட்டும் போதுமாங்கய்யா? நீங்க காற்று அறிக்கை எங்களுக்கு கொடுத்தா போதும். நீரோட்ட அறிக்கை நீரோட்டம் அதிகமா இருக்கும்போது கொடுங்க, அது நல்லது. நாங்களும் அது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நீரோட்டம் அதிகமா இருக்கும்னு அவர் கணிச்சு சொல்றாரு இல்ல, அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிப்போம். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. காற்று அறிக்கை எப்பவுமே நீங்க வங்கக்கடலுக்கு கொடுக்கும்போது அரபிக்கடலுக்கும் இருக்குன்னா எங்களுக்கு கொடுங்க சார். ஓகே, நன்றி. அறிக்கை கொடுங்க சார். நன்றி நன்றி நன்றி. உண்மையிலே கடல் மேல் உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு துணையா நான் என்றைக்கும் இருப்பேன். உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு தெளிவா பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. உங்களோட குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. ஓகே, நன்றி சார். நன்றி 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 நன்றி.